கம்யூனிஸ்ட் கட்சியோட கொடி, அரிவாள் சுத்தியலோட இது ஏன் அப்படின்னா பாட்டாளி வர்க்கத்தின் குறியீடுகள் இந்த அரிவாளும் சுத்தியலும் தான். இந்த அரிவாளும் சுத்தியலும் ஏந்தியவர்களை நாங்கள் அதிகாரத்தை ஏந்த வைப்போம், அவர்களுக்கும் அதிகாரத்தை பகிர்ந்தளிப்போம் அப்படின்றதுதான் அவங்களுடைய பிரகடனம். அப்போ இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்ப தெலுங்கு தேசம் அப்படி ஒவ்வொரு கொடிக்குமே அவங்க மக்களுக்கு எதை கொடுக்க விரும்புறாங்களோ அதை குறியீடுகளாக அதை வெளிப்படுத்த குறியீடு கொடுத்துருக்க மக்களுக்கு வெற்றியை கொடுக்க போறேன். அதாவது அவர் பேர் விஜய், அது வெற்றி. வெற்றி கழகம், அது வெற்றி. வாகைப்பூ, அது வாகைப்பூவே கிடையாது, அதுவும் ஒரு வாகைன்னா வெற்றி. வாழ்க்கையில் வெற்றி 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 என்று வெறிபிடித்து சுத்திக்கிட்டே இருந்தா வெற்றி வந்துடாது. அதுக்கு ஒரு உழைப்பு தேவைப்படுகிறது. கண்டுக்காதீங்க, தெரிஞ்சுக்கிட்டியா? உழைப்பு இல்லாத நபர்கள் என்ன குறை சொல்லுவாங்கன்னா, பாருங்க எங்களை பார்த்து பயந்துகிட்டு அமைச்சரவை மாற்றம்னு செய்தி விட்டாங்க அப்படின்னு ஸ்ட்ராட்டஜியா அவங்க ஒண்ணு பண்ணாங்கன்னே வச்சுக்கலாமே. திமுக அப்படிதான் பண்ணதுன்னா அரசியல் அப்படிதான் பண்ணுவாங்க.